ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி போகி. எல்லோரும் காலையிலே போகி போட்டு சந்தோஷமாக அந்த நாளை தொடங்கியிருப்பீங்க. என்னன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நிறைஞ்சிருக்கட்டுங்க. எல்லாருக்குமே போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு பொங்கல். உங்களுக்கு முன்னாடியே பொங்கல் வாழ்த்துக்களும் நான் சொல்லிக்கிறேங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சி தை பிறக்கும் நேரத்தில் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல நேரம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த தைப்பொங்கல். இதை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை செய்யக்கூடிய இந்த தினத்தில் உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில், சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுதுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் கொண்டாடக்கூடிய பண்டிகை இது. நம்ம எல்லார் மனசிலும் சந்தோஷம் நிறைவாக இருக்கணுங்க. இந்த வருடம் தைப்பொங்கலை எந்த நேரத்தில் வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. சில பேர் சூரிய பொங்கல் அப்படின்னு காலையிலேயே சூரியன் உதயமாகும் சமயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு சூரிய உதயமாகக்கூடிய நேரத்தில் அந்த சக்கரை பொங்கலை சூரிய பகவானுக்கு படைச்சு கொண்டாடுவாங்க. இதை சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைப்பாங்க. நாம் சூரிய பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தையும் பார்ப்போம், அதோட நல்ல நேரம் எது அப்படின்றதையும் பார்த்துடலாங்க. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தில் பொங்கல் வச்சுக்கோங்க. சூரிய பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் 15/1/2024 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சூரிய பொங்கல் வச்சுருங்க. பொங்கல் பொங்கி தயாராகிறதுக்கு மணி 6 ஆகிடும். 6 மணிக்கு சூரிய பகவான் அப்படி கிழக்கு பக்கம் உதிக்கும் போது அந்த சூரிய பகவானுக்கு இந்த பொங்கலை படைக்கும்போது உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் எறும் பாருங்கள். அது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. ஃபீல் பண்ணாதான் அதை ஃபீல் தான் பண்ண முடியும், வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. 6 மணிக்கு சூரியன் அப்படி உதயமாகும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்ற கோஷத்தை எழுப்பி குடும்பத்தோடு பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம். இவ்வளவு அதிகாலை வேலையில் எங்களால் பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் 6:45 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாங்க. அதுவும் எங்களுக்கு முடியாது அப்படின்றவங்க காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குங்க. அந்த நேரத்துலையும் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். இந்த நேரமும் எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரையும் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைத்த வழிபாடு செய்யலாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்பவுமே ஏறு பொழுதில் பொங்கல் வைங்க. 12 மணிக்குள்ளே பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்குங்க. முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் 12லேருந்து 2 மணிக்கு வரைக்கும் வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கலாம், வெளியே போயிட்டு வர வேலை இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருந்தால் மட்டும் 12லேருந்து 2 சூஸ் பண்ணிக்கோங்க. கூடுமான வரைக்கும் ஏறு பொழுதில் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி நீங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவீங்க, இல்லை கிராமத்தில் இருக்கிறீங்க ட்ரெடிஷ்னலாக எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது பிக்சர் இருந்தாலும் எனக்கு அமுச்சு விடுங்க, நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வாசலில் பொங்கல் வச்சு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி. முன்னாடியெல்லாம் கிராமத்துலலாம் வாசலில் பொங்கல் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்ததே கிடையாதுங்க. எங்கள் வீட்லேயும் வாசலில் இந்த செங்கல் வச்சு பொங்கல் வைப்பாங்க. இந்த விரட்டி வச்செல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஏன் மாமியார் வீட்டில் சுத்தங்க அடுப்பில் தான் பொங்கல் வைப்பாங்க. இப்போ கிராமத்தில் கூட நிறைய பேர் கேஸ் அடுப்பில் தான் பொங்கல் வைக்கிறாங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பொங்கல் கொண்டாடுவீங்க அப்படின்னு வீடியோ ஏதாவது இருந்தால் எனக்கு அமுச்சு விடுங்க, நான் பார்க்குறேன். நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு விசேஷங்களையும் ஒவ்வொரு பூஜைகளையும் நாம் வெகு விமர்சையாகவும் சிரத்தையாகவும் கொண்டாடுவோம். அந்த வகையில் தைப்பொங்கல் நம் தமிழர்களின் ஒரு உன்னதமான பண்டிகையாக கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் பண்டிகையானது சூரிய கடவுளை வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு நாள். அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே நம்ம குடும்பம் நல்ல முறையில் சந்தோஷத்தோட செல்வ வளத்துடன் வாழ்வதற்காக இறைவனின் அருளை பெறவே அத்தகைய வழிபாட்டோடு சேர்த்து அன்று மாலை செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கல் தினத்தன்னைக்கு காலையிலேருந்து மதியத்துக்குள்ள அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப பொங்கல் வச்சு சூரிய கடவுளை வழிபடுங்க. இது அவரவர் வழக்கத்தை பொறுத்து இந்த வழிபாடுகள் அமையும். இதெல்லாம் செஞ்ச பிறகு மாலையில் நம்ம குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்க எந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாடு செய்வதற்கு குபேரர் அல்லது மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தால் அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசமிக்க மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இந்த பூஜைக்கு 2 மலர்கள் கட்டாயம் தேவை. ஒன்று செவ்வரளி,
செவ்வரளி, இன்னொன்று வந்து மல்லிகைப்பூ, ரெண்டுமே சம அளவில் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பூஜை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. மகாலட்சுமி தாயார் அல்லது குபேரர் படத்துக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றி 5 முகத்திலும் திரி போட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கணுங்க. காலையில் நாம் வச்ச சக்கரை பொங்கலை வைக்கக்கூடாதுங்க. இதுக்காக புதுசாக கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பூவை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஓம் குபேராய நமக அப்படின்ற வார்த்தையை சொல்லி குத்து விளக்கில் பூவை போடணுங்க. ஒரு முறை செவ்வரளி பூவை போட்டால் அடுத்த முறை மல்லிகை பூவை போடணுங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்கிறது சிறப்பு. இதற்கு மேலும் சொன்னாலும் நல்லது தாங்க. ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் போதும் ஒவ்வொரு மலராக போடணுங்க. தைப்பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பூஜையை அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு 3 நாட்களும் தொடர்ந்து செஞ்சால் நல்ல விசேஷமான பலன்களை பெறலாங்க. இதை செய்ய முடியாதவங்க ஒரு நாள் மட்டுமாவது தவறாமல் செஞ்சுடுங்க. இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்திய பூக்களை உடனே எடுத்து நம்ம வெளியே போட்டுடக்கூடாதுங்க. இதை ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி நல்லா காஞ்ச பிறகு இதை வந்து நம்ம சாம்பிராணி போடும்போது அந்த தூபத்தில் போடலாம், இல்லைனா கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. வருடம் முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழ வைக்கக்கூடிய இந்த ஒரு எளிய பூஜை முறையை பொங்கல் அன்னைக்கு நாம் செய்கிற வழிபாட்டோடு சேர்த்து செய்யும்போது அந்த வருஷம் முழுவதுமே செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி 1 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் வந்து முடிச்சா போட்டு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் முழுவதும் எனக்கு நல்லபடியாக அமையணும், இந்த வருஷம் முழுவதும் செல்வ செழிப்போட நல்லபடியாக அமைஞ்சால் இந்த காணிக்கை எடுத்துன்னு வந்து உங்கள் உண்டியில் சேர்க்குறேன் அப்படின்னு மனசார ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குரோதின்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு சொல்லி. அதனால் இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக அமையணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு முடிச்சா கட்டி குலதெய்வத்துக்குன்னு வச்சு, குலதெய்வம் பக்கத்தில் இல்லை நீங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறீங்க, அதாவது தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது பக்கத்தில் வச்சுருங்க. ஒரு வருஷம் கழிச்சு எதுவுமே உண்டியில் செலுத்துருங்க. கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப விசேஷங்க. நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு இதை செய்யுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கணும். பால் பொங்குறது போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வழியணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.